நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது ஆடி மாத பலனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் என்றாலே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் அதாவது சடன் ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. எல்லா மாதங்களும் அம்மனை கும்பிட்டாலும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை கும்பிடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அம்மன் என்னுடைய உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா கோயில்களிலுமே ஸ்பீக்கர் வச்சு மைக் போட்டு பாட்டை போட்டு அம்மனுடைய பாடல் ஒலிக்காத இடமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு அம்மனுடைய பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025 பிறக்குது. ஆடி மாதம் முடிகிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2025 ஆடி மாதம் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் யாரெல்லாம் தன்னுடைய கர்மாவை கழிக்கணும்னு நினைக்கிறீங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளாக போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு போராட்டத்தை சமாளிக்கணும், அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, முடிஞ்சளவு உங்களுடைய பகுதியில் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுற ஏழை எளியோர்களுக்கு, முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவிகள் செய்யுங்க. ஒரு அரிசி பை வாங்கி கொடுத்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது உணவுகளுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான தடைகள், ஐயா எனக்கு வருமானம் நிறையா வருது, ஆனால் என் வருமானத்தை என்னால் பாதுகாக்க முடியல, செலவு வந்துடுது, ஒரு 10,000 இன்றைக்கி வருதுன்னா 11,000 செலவு உடனே நிற்கிது, அது வராட்டியும் அது செலவு வராமல் இருக்குது, வந்தால் கரெக்டாக என்ன ஆகுதுன்னா செலவு போயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க வீண் விரைய செலவுகளை குறைக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்க ஒரு சிறு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிங்கன்னா இந்த ஆடி மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிற மாதம். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு, மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டு என்பது உண்மை. இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு. இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவோம்னா, வாழ்க்கையில் யாரெல்லாம் போராட்டத்தை மட்டும் சந்திச்சுக்கிறீங்க, ஐயா போராட்டம் தான் என் வாழ்க்கையில் இருக்குது, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்குமோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. உங்கள் மனசு என்னென்ன தேவைகள், என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டு, உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுக்கு மிக பிடித்தமான அம்மன் தெய்வம் அப்படிங்கிற அங்கே உட்காந்து மனசார உங்களுடைய வேண்டுதலை அங்கே வைங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நலம் சார்ந்த மற்றும் வாழ்க்கை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் அந்த வழிபாடை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார வேண்டினீங்கன்னா, ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அற்புதமாக நிறைவேறும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கட்டாயமாக கொடுங்க. யார் யாரெல்லாம் முன்னோர்களை இழந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருக்கீங்களோ, தன்னுடைய அப்பா அம்மா அல்லது உங்கள் தாத்தா, இந்த வகையார்கள், சித்தப்பா, இந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள், இப்படி யார் யார் தன்னுடைய உறவுகளில் யாரை இழந்தீர்களோ அவர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய அவசியம். அப்போ நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு சிவாலயங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற முதியவர்கள் இல்லம் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, அது என்ன உதவினாலும் சரி, மனசார செஞ்சுட்டோம். மனசார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மறக்காமல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அல்லது உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் வழிபாடு உறுதியாக பின்பற்றுங்க. அம்மன் கோவிலில் போய் அந்த தீப எண்ணெய் வாங்கி கொடுங்க. அந்த கோவிலுக்குரிய தீப எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல்களை இயக்கக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய செயல்பாடுகளில் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியையும் மீன ராசிக்காரங்க உறுதியாக பெற போகிறீங்க. இந்த ஆடி மாதம் மீன ராசிக்கென்றே உருவான மாதமாக மனதுக்குள் தோன்றக்கூடிய அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் இயங்க போகுது. எங்கள் மீன ராசி 2 மீன்கள் கொண்டது தான் மீன ராசி. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதத்தில் 2 விதமான சிந்தனைகளுடன் 2 விதமான புதிய துவக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஒரு வேலை பார்த்துக்கிறீங்கன்னா இன்னொரு வேலை சைடில் பார்ப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிறீங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் உங்களுக்கு தேடி வரும். இது உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குற வாய்ப்பு. யார் கொடுக்குறா, எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நீங்கள் கேள்வியானம் அதிகம் கொண்டவங்க. சும்மா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் உடனே கேட்டுலாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கிடையாது. நான் கேட்டு கேட்டு நடந்து நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ உங்கள் ராசியில் யார் உட்காந்துருக்காங்கன்னா சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் கேள்வி அதிகமாக கேட்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்கு கொடுக்க போகிற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியங்களை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார். புதிய உத்தியோகத்தை கொடுக்க போகிறார். ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எவ்வளோ தூரம் கடுமையாக போராடி அது இந்த 1.5 வருஷம் ராகுவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களை ஒரு நிலைப்படுத்தவே விடலை. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம்னு உங்களை எந்த பக்கம் போடாமல் ராகு இந்த பாலை தூக்கி போட்டு அடித்த பலவனி திரும்ப திரும்ப வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை என்ன பண்ணார், ஒரு 1.5 வருஷத்தில் சுற்றி உங்களை ரவுண்ட் அடிக்க வச்சிட்டார். மனசும் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போயிட்டார். அதுவும் நம்முடைய மீன ராசிக்காரங்க காலில் அடிபட்டேன், முட்டிங்காலில் அடிபட்டுச்சு, கரெக்டாக தான் போனேன், எதுக்கு வந்தேன், வண்டியில் போயிட்டான், நான் கரெக்டாக தான் போனேன், தண்ணி கொட்டியிருந்துருக்காங்க, எனக்கு தெரியாது, நான் வலி விழுந்துட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கடந்த 1.5 வருஷமாக காலில் அடிபடுறது, முட்டிங்காலில் அடிபடுறது இதெல்லாம் நிறையா நடந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் காரணம் ராகுபவனுடைய ஆதிக்கம். நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் எவனா ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பான், அவன் கூட சேர்ந்து நீங்கள் வண்டியில் போவீங்க, அவன் கெட்ட பேருக்கு அவன் தப்பிச்சிருவான், நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அப்போ இந்த நிலைகள்லாம் கடந்த காலங்களில் நடந்துச்சு. இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போன அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் உண்டு, அதிகமான முன்னேற்றங்கள் உண்டு, பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு. நம்மளுடைய மீன ராசி இல்லத்தரசிகளுக்கு இனிமையான காலங்க, ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். கொஞ்சமாச்சும் சந்தோஷம் வேண்டாமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்க பார்த்தீங்களா? அந்த சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் புரிதல் அதிகமாகும். உங்களுடைய கணவருடைய குடும்பத்திலேருந்து உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பாங்க. உங்கள் அப்பாவை பார்க்கல, அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அப்பா வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கல்யாணம் முடிச்சு வந்தனால அப்பா வீட்டுக்கு போக முடியல அப்படிலாம் வருத்தப்படுற இல்லத்தரசிகளுக்கு உறுதியாக உங்கள் தகப்பனார் வீட்டுக்கு சென்று அங்கே போய் 2 நாள் தங்கக்கூடிய அளவு கூட கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. புதிய வீடு கட்டுவதற்கோ அல்லது புதிய இடம் வாங்குவதற்கோ ஒரு வாய்ப்பு சூழ்நிலை உருவாகுது. நீங்கள் அதை சரியான முறையில் வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மட்டும் வாங்கிட்டீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும், முன்னேற்றமான பாதை உருவாகும் என்பது உண்மை. வியாபாரத்தில் வெற்றி உண்டு, ஆனால் வியாபாரத்தில் ஒரு கவனம் செலுத்தணுங்கிறதையும் சொல்கிறேன். ஏன்னா கிரகங்கள் சில நேரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குன்னா சில இடங்களில் கவனங்கிறதையும் உணர்த்தும். அப்போ நம்ம மீனராசிக்காரங்க வியாபாரத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தினா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. கல்லூரியில் அதே போல் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க, மரியாதை கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீன ராசிக்காரங்க ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால ஒரே ஒரு விஷயந்தான், வேலை வேலை வேலை.
அதை யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். என் வேலையை நான் முடிச்சுட்டு தான் என் சந்தோஷத்தை செயல்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசிட வேண்டாம், கோவப்பட்டு பேசிட வேண்டாம். அவங்க என்ன பேசுனாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடும். ஸ்மைலிங் உங்களுடைய இலக்கணம். சிரித்து சிரித்து செயல்படுத்துங்க. எக்காரணத்தை ஒன்றும் முறைச்சி மட்டும் யார்ட்டையும் பேசிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி முறைச்சி பேசுனீங்கன்னா அடுத்த மாதம் உங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு போங்கடா டே போங்கடா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவங்கள வஞ்சிட்டு கூட என்ன பண்ணுங்கள், வெளியே சிரிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கட்டம் ஒரு முன்னேற்றமான பாதை இந்த ஆடி மாதம் கொடுக்க போகிறது. பயன்படுத்திக்கோங்க. சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க வளமுடன்.